கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர். சார் வணக்கம். வணக்கம். ஆதவ யோஜனா அவர்கள் பொதுக்குழுல பேசின பேச்சு தற்போது தீப்பற்றக்கூடிய சூழல்ல தான் இருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா நக்கீரன் கோபால் அவர்கள் கூட வெளுவெளுன்னு வெளுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான தொடர் பேட்டிகள் உங்களுக்கு எதிராக உங்களுடைய தில்லுமுழுகெல்லாம் அம்பலப்படுத்திட்டு வர்றாரு. முக்கியமா இன்றைய தினம் அவங்களுடைய பத்திரிகையிலே தலையங்கத்துல கூட முன்னாடி அட்டைப்படத்தை கூட வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதை ஒரிஜினா தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக ஏதாவது பேசுகிறாரு, உளர்றாரு. அவர் மேடையில் வச்சுக்கிட்டே விஜயை கைது என் தலைவனை கைது செய்திட முடியுமா அப்படிங்கிறாரு. இந்த வடிவேல் படத்தில் சாணி எடுத்து அடிக்கிறதுக்காக வேலையை பார்க்குறாங்க. அந்த மாதிரி செய்கிறாரு. அவர் முழுக்க முழுக்க விஜய் அதை அறிவு இருந்தால் விஜய் கவனிப்பார். விஜய்க்கு அறிவு இருக்கான்றது தான் இங்கே சந்தேகமே. விஜய்க்கு அறிவு இருந்தால் நேரம் ஆதவ அர்ஜுனா கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாருன்னு செய்தி வந்திருக்கணும். ஆனால் நக்கீரனில் நானும் படித்தேன். விஜய்க்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஏதோ மோதல் ஏற்பட்டது போல ஒரு செய்தி பதிவு பண்ணியிருக்கிறார். சில இருக்கலாம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரஜினியை பற்றி ஒரு ஜாடையாக பேசுவது, மற்ற தலைவர்களை பற்றி ஒரு ஜாடையாக பேசுவது, முதல்வரை வம்புக்கு இழுப்பது, பல்வேறு பொய்களை அவிழ்த்து விடுவது, ஸ்டாலின் பயந்து ஓடுனாருன்னு சொல்கிறது, அப்படியே உண்மைக்கு புறம்பான செய்தியாக பேசுகிறாருல. அங்கே ஒரு உண்மையை பேசலை, உண்மைக்கு புறம்பான செய்தியில் பரப்புறாரு. அப்போ விஜய்க்கு இந்த வரலாறு தெரியாதுன்னு நினச்சிட்டு இவர் பேசுகிறாரு. விஜய்க்கு தெரியாது தான் உண்மை, விஜய்க்கு வரலாறு தெரியாது தான். ஆனால் அதுக்கப்புறம் சோசியல் மீடியாக்கள் விஜய்க்கு பாடம் நடத்தும்ல. ஸ்டாலின் அந்த நேரத்தில் ஸ்டாலின் நேரடியாக நீதிமன்றத்தில் போய் நீதிபதியிட்ட ஆஜரானார், எதிர்த்து நின்னார். இந்த அரசரால் இப்படி சும்மா விட மாட்டேன்னு சேலஞ்ச் பண்ணார். இதெல்லாம் ஊடகங்கள் வந்த செய்தி. இந்த செய்திகள்லாம் சமூக ஊடகங்களில் பரப்பும்போது விஜய் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு என்ன அப்போ பொய்யான தகவலை தான் பேசினாரா ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிருப்பார். விஜய் நேரடியாக பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு கோவம் என்னென்னா, திமுக எம்பி சீட்டு கேட்டிருக்காரு, திமுக எம்பி சீட்டு தரலை. அப்போ எம்பி சீட்டு தரலைன்றதுக்காக திமுகவை பழிவாங்குவதற்கு யாரோடலாம் சேர்ந்தால் திமுகவை பழிவாங்கலாம் அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் தேர்ந்தெடுத்த ஒரு கட்சி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அங்கே போய் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றிட்டா திமுகவை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு. அது ஒரு காலம் நடக்காது. திமுகவோடு இருப்பது விடுதலை சிறுத்தைக்கு மரியாதை. திமுக விடுதலை சிறுத்தைகளை பிரித்தால் விடுதலை சிறுத்தைக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு இருக்கு. ஆனா அதை இவர் என்ன செய்யறாருன்னா, விடுதலை சிறுத்தைகளை பிரிச்சுட்டா நமக்கு திமுக நம்ம வீழ்த்திடலாம், திமுக எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்றிடலாம், நமக்கு மரியாதை தரல. இவருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையில ஒரு சேலஞ்சு, நமக்கு மரியாதை தரல, நமக்கு சீட்டு தரல, நாம் ஒரு பொருளாதார பலம் இருந்திய ஆளு, நமக்கு சீட்டு தரல, எனவே திமுக வீழ்த்தணும்னு சொல்லி தான் அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்துட்டு துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு வாங்கிட்டு திமுகவுக்கு எதிரான வேலையில் அவர் செஞ்சார். திருமாவளவன் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. திருமாவளவன் அவர் வெளியேற்றிட்டார். ஆனால் விஜய்க்கு அரசியல் அறிவு இருக்கானா? விஜய்க்கு அரசியல் அறிவு இல்லை. அதனால தான் இவர் பொய்யான தகவலை பார்த்தீங்கன்னா விஜயுடைய செயற்குழு பொதுக்குழுவில் பேசும்போது கூட விஜயால் எதுவும் பேச முடியாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போ விஜய்க்கும் ஆதவுக்கும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறதா கூட செய்தி வருது. ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கா, பொய்யான செய்தியை பரப்புனதுனால ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்காக ஒரு செய்தி வருது. ஆனால் விஜய் ஆதவ அர்ஜுனாவை வெளியேற்றுவது தான், அதுக்கு ஒரு கட்சியே கிடையாது அப்படின்றது வேற விஷயம். வெளியேற்றுவது தான் அவருக்கு நல்லது. இல்லைன்னா சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லி சிபிஐ கிட்ட போனார். இன்னும் விஜயை சிறைப்படுத்தாமல், சிறைக்குள்ள அனுப்பாமல், விஜய் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து விஜயை அப்புறப்படுத்தாமல் அவர் அதை ஓய மாட்டார். ஏன் அவருக்கு எது வாய் கொழுப்புன்ற மாதிரியான இது இருக்கா? முழுக்க அவர் பேசுறது எல்லாமே வாய் கொழுப்பு தானே. வாய் கொழுப்பாக தானே அவர் பேசுறாரு. அவர் பேசின ஏதாவது ஒரு செய்தி உண்மை இருக்கா? முதல்வர் ஓடியா ஒழிஞ்சாரு. எங்கள் தலைவர் என்ன ஓடியா உங்கள் தலைவர் 30 நாள் ஓடி ஒழிஞ்சது ஊருக்கே தெரியும். விஜய் 30 நாள் எங்கே போனாருன்னே தெரியல. அவர் ஒரே ஒரு நாள் பேசினார். அதுவும் சமூக ஊடகங்களை கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசுகிறாருன்னா, நாங்கள் அது ரொம்ப வேதனைப்படுறோம், வைக்கப்படுறோம், முழுக்க பார்த்தீங்கன்னா இது முதல்வர் திமுக செஞ்ச சரிதான், செந்தில் பாலாஜி செஞ்ச சரி தான், கரூரில் மட்டும் ஏன் அப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வீடியோ வெளியிட்டதை தவிர வேற என்ன செஞ்சார்? அவர் 30 நாள் அவர் ஓடி தான் ஒழிஞ்சார். இது பொதுமக்கள் இன்னும் சொல்லப்போனால் சமூக ஊடகங்கள் அனைத்து கட்சிகளுமே சொன்னது தான். இன்னும் சொல்லப்போனால் அவங்க சொல்லக்கூடிய வாரியர்ஸ், அவங்க சொல்லக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ், விஜய் ரசிகர்களே அதை எதிர்ப்பு கொடுத்தாங்க. ஏன் விஜய் வெளியே வர மாட்டேங்கிறாரு, பேட்டி தர வேண்டிய மக்களை சந்திக்க வேண்டியதானே, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கலாம், நிதியை அங்கே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அவர்களே விஜய் கட்சியை சேர்ந்தவர்களே எதிர்ப்பு கொடுத்தாங்க. இதெல்லாம் அறியாதவர் இல்லை, ஆதவும் சரி விஜயும் சரி, இதெல்லாம் அறியாதவர்கள். ஆனால் ஏதோ பேசுறதுக்காக தன்னை முன்னிலைப்படுத்துற நோக்கத்தில் மட்டும்தான் ஆதவ அர்ஜுனா கருத்து தெரிவிக்கிறார் தவிர அவர் அந்த கட்சியை வளர்க்கின்ற நோக்கம்லாம் அவர் கிடையாது. முழுக்க அவருடைய எதிர்ப்பு என்பது திமுகவின் எதிர்ப்பு தான்.
இன்னும் சொல்ல போனால் அந்த மேடையில் விடுதலை சிறுத்தைகளோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும்போதே ஒரு நூல் வெளியிட்டார். அந்த நூல் வெளியிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக வந்து கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு வந்து எப்பயுமே பார்ப்பனியத்துக்கு எதிராக தான் இருக்கும். பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, காஞ்சி பெரியவன் நல்லவா அப்படிங்கிறாரு. இதுதான் அவருடைய ஸ்டேட்டஸ். அப்போ இவர் யாருங்கிறது நம்ம யார் மூலமா இவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் போய் இணைஞ்சாரு, யார் மூலமா இப்போ மீண்டும், ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சியில் அங்கே இவ்வளவு நாளைக்கு இவர் காலத்துல முடியாது. பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக இருந்து கொண்டு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுன்ற நோக்கத்தோடு வெளியிடப்பட்ட நூலோட பேரு அம்பேத்கர். ஆமாம், அது சும்மா பேருக்கு தான். இவர் அதை எழுதிருக்க போகிற இவருக்கு அம்பேத்கரை பற்றி என்ன தெரியும்? அதெல்லாம் முழுக்க முழுக்க இவர் இல்லை கையில் பேனாலாம் வச்சுக்கிறாருல்ல, தன்னை ஒரு அறிவாளியை காட்டுவதற்காக கையில் பேனா வச்சுக்கிறது, புள்ளி ஓரத்தோட பேசுவது, நான் திமுக உழைச்சேன்னு சொல்றது. நம்ம என்ன இருக்கிறோம்னா, விஜய்க்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. கருப்பு சிவப்பு சைக்கிளில் ஏன் விஜய் போனாரு, அதுக்கு எத்தனை கோடி வாங்கினாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அதை வெட்ட வெளிச்சமாக காட்டினது யாரு? அதை தான் காட்டினார். அதே பொதுக்குள்ள என்ன செய்யறாருன்னா, எங்கள் தலைவர் உங்களுக்காக வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டிட்டு போனாரு அப்படின்றாரு. அப்போ கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டிட்டு போனதுக்கு விஜய் எத்தனை கோடி வாங்கினாரு? இந்த செய்தி இப்போ கிளறணும். நக்கீரன் இந்த செய்தியெல்லாம் நக்கீரன் கோபால் அவர்கள் இது குறித்து ஒரு செய்தியை முழுமையான ஒரு ஸ்டோரி வெளியிடணும். ஏன்னா இதுக்கு பிரசாந்த் கிஷோரிடம் சரி, விஜயிடம் சரி, இது என்ன பரிமாறப்பட்டது, ஏன் கருப்பு சிவப்பு சைக்கிள் அவர் போனார், அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இவர் வந்து அப்பயே அதிமுகவுடைய ஆதரவாளர். அதிமுக ஜெயலலிதா அவர்களை மட்டும் சந்திச்சது மட்டும் இல்லை, படங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிமுகவுடைய ஆளுங்கட்சியோட ஆதரவாளர்னு சொல்லி பல படங்கள் அவர் பேசி, வேலாயுதம் படத்தில் கூட குறிப்பாக பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் கருப்பு சிவப்பு சைக்கிளில் அவர் போனார்? இது ஆதவ கிளப்புனர் தான். ஓகே, இப்போ ஆதவ தான் இதை கிளப்பி விட்டுருக்காரு. நம்ம என்ன இதுக்கு எத்தனை கோடி வாங்கினார்? ஏன்னா அன்னைக்கு வந்து பிரச்சாரத்தினுடைய வியூக அமைப்பாளராக பிரசாந்த் கிஷோர் இருந்தார் திமுகவுக்கு. திமுகவுக்கும் விஜய்க்கும் நேரடி டீலிங் இருக்க வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கும் விஜய்க்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் என்ன டீலிங் இருந்தது? நக்கீரன் கோபால் இந்த உண்மையெல்லாம் வெளியிடணும். தொடர்ந்து ஏன்னா வாயு கொழுப்பின் மூலமாக ஆதரவு வெளியிட்ட இந்த செய்தியின் மூலமாக உண்மை என்ன என்பதை நக்கீரன் வெளியிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இல்லை, அவரை தொடர்ந்து வந்து நக்கீரன் கோபால் அவர் வந்து டார்கெட் பண்றாங்க, எப்படி பார்க்கலாம்? அதான் நக்கீரன் கோபால் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் அவர் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடியவர். அப்படி பங்காற்றிய காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது பல்வேறு வழக்குகள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அவர் மீது வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகள்லாம் யார் போட்டான்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய காலங்களில் தான் போட்டது. ஏன்னா அவர் வந்து திமுக அரசுக்கு நெருக்கமாக இருந்தவர்ன்றதை விட நியாயத்துக்கு நெருக்கமாக இருந்தவர். அந்த அடிப்படையில் தான் திமுகவின் பக்கம் நின்று பார்த்தினாரு. இன்னும் சொல்ல போனால் வீரப்பன் அவருடைய அவரோட நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். வீரப்பன் அவர்களை எல்லாரும் சுட்டு பிடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. திமுக அரசு மட்டும்தான் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு விரும்புது. திமுக மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடந்தது. இன்னும் சொல்ல போனால் வீரப்பனை பல அவருடைய ஒளிநடால் அவருடைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கலைஞர் வந்து நல்லவர், மற்ற அரசியல் கட்சிக்காரங்களாம் மோசமானவன்ற மாதிரி செய்தியெல்லாம் பதிவு பண்ணியிருப்பார். ஏன்னா அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல. திரைமறைவில் வீரப்பன் எத்தனை அரசியல் கட்சி தலைவர்களோட டீலிங் பண்ணியிருப்பாரு, திரைமறைவில் என்ன நடந்திருக்கும், அந்த அனுபவத்திலிருந்து அவர் பேசுனது தான் அதெல்லாம். அப்போ நியாயத்தின் பக்கம் நிற்பார் நக்கீரன் கோபால். அப்படி நியாயத்தின் பக்கம் இருந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரன் அலுவலகம் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. நக்கீரன் கோபால் அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பயப்பட்டிருக்கு. தொடரா பார்க்கலாம், அடரா பார்க்கலான்னு இன்னைக்கு வாய்க்குள்ள போட பேசுகிற ஆதவ அர்ஜுனாவுடைய அந்த வில்லத்தனமெல்லாம் நக்கீரன் கோபால் எடுபடாது. அதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய ஆள் கிடையாது. அவர் தூக்கி சாத்தி இருக்காரு. அதெல்லாம் தூக்கி அதான் வளர்ந்த கட்டவன் வளர்ந்த மாட்டுன்னு அவர் பதிவு செஞ்சுட்டு தான் இருக்காரு. இந்த வளர்ந்த கட்டவனால எதையும் செஞ்சிட முடியாது, இந்த வளர்ந்த கட்டவனால இந்த கட்சி நாசமா போகுதுன்றத அவர் பதிவு செஞ்சிருக்காரு. இவனுக்கெல்லாம் அவர் அஞ்ச போற ஆள் கிடையாது. ஓகே, இதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த இடத்துல புஷி ஆனந்த் எங்குமே ரோல் பண்ணாமலே இருக்காரு. புஷி ஆனந்த் ஒரு ஓரம் கட்டுறாரு. ஆதவ அர்ஜுனா வந்து புஷி ஆனந்த், அதாவது புஷி ஆனந்த் என்ன அறிவு இருக்குன்றது நம்ம இப்பதான் கொஞ்சம் அவர் வெளியே பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆதவ அர்ஜுனா இப்படி ஒரு கோமாளியை தான் விஜய் நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த கோமாளியை நம்ம வீழ்த்திடலான்னு தான் உள்ள போயிருக்காரு. அதே மாதிரி இந்த கோமாளியை அவர் வீழ்த்திக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் மறைமுக போர் நடந்துகிட்டு இருக்காங்க. யார் விஜய் கிட்ட முன்னாடி நிற்கிறதுன்ற இது நடந்துகிட்டு இருக்கு. அதான் சொல்றோம்ல, 2026க்கு பிறகு இவர்கள் எல்லாம் தனித்தனியாக போயிடுவாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சது தடமே இல்லாமல் போயிடும். 2026க்கு பிறகு இவருடைய நிலைமை என்னன்னு தெரியும். இல்லை, அவர் தாவேக்கா வெற்றி பெறும்னு சொல்றாங்கல்ல. அடிச்சு தொகுதிக்கு 5000 ஓட்டு 10,000 ஓட்டுக்கு மேலே வாங்க முடியாது. நாட்டையே ஆளப்போற கட்சிக்கு இல்லை, அது ஒரு கூட்டத்தை பார்த்து ஒரு தொகுதியில் கூடுற கூட்டத்தை பார்த்து கூட்டம்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு கரூரில் கூடுற கூட்டமே 25,000 பேர் தான் வந்ததா தகவல் சொல்கிறாங்க.
கூடுதலாக ஒரு 50 மட்டும் வச்சுக்கிடுவோம். கரூர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 தொகுதி இருக்கு. அந்த 4 தொகுதியிலையுடைய வாக்காளர் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே வரணும். அப்போ வெறும் 20,000 25,000 அந்த கூட்டத்தை அந்த எண்ணிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்க வெற்றி பெறுவாங்கன்ற ஒரு கனவு இருக்கு இல்லையா, அந்த கற்பனை இருக்கு இல்லையா, அது நடக்கவே நடக்க போகுது. விஜயகாந்த் அவர்கள் வந்து இதே மதுரை மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டில் விஜயகாந்த் அவர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 7 8 லட்சத்துக்கு மேலே சொல்கிறாங்க. ஓகே, கருத்து கணிப்பு அப்பயே வந்தது தான். ஆனால் அவர் வாங்கிய முதல் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வாக்குகள் தான் வாங்கினார். ஒரு தொகுதிக்கு 10,000 வாக்குகள் வாங்கினார். எந்த விதமான தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியல. அதை விட குறைவான எண்ணிக்கையில் தான் விஜயுடைய மாநாடு, முதல் மாநாடு திருச்சி மாநாடு, 2வது மதுரை மாநாடுமே அந்த எண்ணிக்கை தான். மிஞ்சி போனால் விஜயகாந்த் அளவுக்கு கூட ஓட்டு வாங்க முடியாத ஒரு நிலைமை தான் விஜய்க்கு ஏற்படும். தாவேக்கன்ற ஒரு கட்சி 2026க்கு பிறகு இருக்குமான்றது சந்தேகம் தான். அவர் அம்பேத்கர் பெரியார் அப்படி இப்படி மார்க்ஸு இந்த சினிமாவில் படங்களில் பாடலில் இப்போ கூட பாடல் வெளியிட்டு அதில் மார்க்ஸு அம்பேத்கர் பெரியார்லாம் காட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெண்ணை ஆபாசமாகவும் காட்டுறாரு. இப்போ ஒரு பக்கம் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸை காட்டுறாரு, இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணை ஆபாசமாக காட்டுறாரு. இதுதான் விஜயோட அந்த கலப்பட மூளை. ஓகே, கலப்பட சித்தாந்தம் தான் அவர்கிட்ட. எந்த விதமான சித்தாந்தமும் கிடையாது. அம்பேத்கரை பற்றியும் தெரியாது, பெரியாரை பற்றியும் தெரியாது, மார்க்ஸை பற்றியும் தெரியாது, அரசியல் அரிசியோடையே தெரியாது. பணம் இருக்கு, இளைஞர் கூட்டம் இருக்கு, நாம் அரசியலுக்கு வந்தால் வென்று விடலாம்ங்கிற ஒரு நிலைமை இருக்கு. சிவாஜியை விட மோசமாக தமிழ்நாட்டில் அடிபடுவார். ஓகே சார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி சார். நன்றி.